ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு பார்சல் வந்திருக்கு. காஞ்சிபுரத்துலேருந்து தான் வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 2 பார்சல் வந்திருக்கு. காலையில் ஒரு பார்சலை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஒரு பார்சல் வந்திருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து தான் ஒரு சிஸ்டர் நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து 2 ஆர்டர் கொடுத்து அவங்க சூப்பராக 2 ஆர்டரையும் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ 3ஆவதாக ஒரு ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்த ஆர்டர் தான் இது. இதை வந்து நான் வந்து எனக்கு பின்னி கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 5 கூட வந்து நம்ம மாடல் கூடையாக கொஞ்சம் போட்டு கொடுங்க, ஏன்னா இவங்க நல்லா பின்னுவாங்க. அதனால் இவங்கள நம்பி நான் இந்த ஒர்க்கை வந்து கொடுத்தேன். இவங்களும் வந்து சரிங்க மேடம் நான் பண்ணி தரேன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக வேணுன்றதுனால இவங்கள்ட்ட கொடுத்தேன் இந்த கூடையை பின்ன சொல்லி. இவங்களும் சீக்கிரமாக அந்த 5 கூடையை வந்து இப்போ அந்த ஒரு 10 நாள்லேயே பின்னி முடிச்சிட்டாங்க. முடித்து நமக்கு கொரியர் அனுப்பிவிட்டாங்க. இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அனுப்பியிருக்கலாம். இது ஏன் நம்ம வாங்கி நம்ம வீடியோ வந்து போடுறோன்னா, மக்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்தந்த கூடை இந்தந்த கலரில் இந்தந்த மாடலில் நாங்கள் பின்னுறோம், எங்கள்கிட்ட இத்தனை பேருக்கு பின்னுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் அதை நான் வந்து கொரியர் செலவு பண்ணி நான் வந்து இப்போ வாங்கி அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடல், உங்களுக்கு தேவையான கூட எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்து நீங்களும் இது போல் வந்து ஆர்டர் வாங்கிக்கலாம். என்கிட்ட எப்படி பின்னி தர்றவங்க ஒரு 10-15 பேருக்கு மேலே இருக்காங்க. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் இப்போ வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஆர்டர் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் யாரையும் ஒதுக்கி விடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கே உள்ளுக்குள்ளே வந்து இது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து நம்மளை நம்பி வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூடையை வந்து ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள், இது வந்து கத்திரிப்பூ கலரும் சாண்டல் கலரும் கலந்து போட்டிருக்குங்க. இந்த மாடல் கூட தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு. அவங்க வந்து சொன்ன கலரில் தான் போட்டிருக்கோம். இந்தந்த கலரு காம்பினேஷனில் எனக்கு வந்து கூட 5 கூட வேணும்னு சொல்லி எனக்கு சூஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதே மாதிரி நானும் வந்து இவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி பின்னி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இது ஒயர் வந்து நல்லா நெய்லான் ஒயர் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வளன்னு தெரியுது. இந்த கூட வந்து ரெட்டும் இது சாண்டலும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது டார்க் ரெட்டு மாதிரி இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து அடியில் வந்து குமிழெலாம் வாங்கி வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து கேட்டது வந்து எனக்கு அடியில் குமிழ் வச்சே கொடுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வாங்குறவங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நான் வந்து இது கொரியரில் அனுப்புறதுனால இது வந்து பின்னுறவங்களுக்கே நம்ம எல்லா செலவும் காட்டக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒயர் காசு, பின்னுறது கூலி, இது அது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா இந்த குமிழ் வைக்கிற செலவெல்லாம் அது நம்மளே வச்சுக்க வேண்டியதாங்க. அதனால தான் நான் வாங்கி கூடையை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கூடை எப்படி இருக்குது, எப்படி போட்டிருக்காங்க, அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்ப முடியும். அதனால தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எனக்கு அனுப்பிவிட சொல்லிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு 2 கொரியர் சார்ஜ் தான் வரும். எனக்கு வந்து இப்போ அவங்கள்ட்டேருந்து நான் வாங்கினது நான் வந்து இப்போ என்கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நான் அனுப்பும்போது அதுலேயும் கொரியர் சார்ஜ் வரும். இப்படி வந்து கொரியர் சார்ஜில் எனக்கு வர லாபம் வந்து போயிடும். நான் வந்து இப்போ இந்த 5 கூட வந்து ஒரு ரேட்டு சொல்லி நான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். எனக்கு பின்னி கொடுத்தவங்களுக்கு ஒரு ரேட்டு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் தான் நாங்கள் லாபம் வச்சு செய்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த கொரியர் சார்ஜும் போயிடுறதுனால எனக்கு வந்து நிற்கிறதே பார்த்திங்கன்னா 200, 300. இப்போ இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிற்கிற காசு பார்த்திங்கன்னா எனக்கு 200 தாங்க இதில் நிற்கும். இதில் வந்து அதிகமான ஒரு லாபன்றது எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு கொரியர் வந்து எனக்கு இப்போ 2 கொரியர் செலவுன்றதுனால எனக்கு வந்து அதிலே வந்து எனக்கு வந்து 200, 300 கொரியர் சார்ஜே போயிடுது. அதனால் வந்து எனக்கு கிடைக்கிறது ஒரு 100, 200 இப்படி தான் வந்து இதில் லாபம் கிடைக்கும். என்னென்னா என்னை நம்பி வந்து ஒரு ஆர்டர் வந்து இவங்க ஏற்கனவே எனக்கு ஒரு 2 ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ ஒரு 3ஆவதாக ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னும் போது இப்போ நம்ம வந்து தரமாக ஒர்க்கை பண்ணி கொடுக்குறதுனால இவங்க அடிக்கடி நம்மளை நம்பி நிறையா ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் கிடைச்சாலே போதும் அப்படின்ட்டு தான் நான் வந்து, ஏன்னா அந்த ஆர்டரை வாங்கி நம்மள மாதிரி பின்ன தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் வந்து வீட்டிலே இருந்துட்டு நிறைய திறமைகளை வச்சுட்டு அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் நான் வந்து என் மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதனால தான் நான் வந்து லாபத்தை பற்றி எதிர்பார்க்காம நான் இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச 4 பேருக்கு நல்லது செஞ்சால் போதும். என்னங்க இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு நிரந்தரம்ல, என்னத்தை வாரிட்டு போகிறோம் போங்க அப்படின்னு நினச்சி தான் ஏதோ நம்மளால் நினச்சி ஒரு ஆத்ம திருப்தி, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஒயர் கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் செய்கிறேன்னா இதில் வந்து எந்த ஒரு அந்தளவுக்கு ஒரு எதுவுமே கிடையாது. அதனால தான் எப்பயுமே வந்து நான் என்னை சார்ந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம செய்கிற கடமை கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பலன் நமக்கு இரட்டிப்பாக தானாக கிடைக்கும். ஏதோ ஒரு வழியில் கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்ம செய்கிற ஒர்க்கை மட்டும் நம்ம தரமான நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நம்ம ஒரு வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் கூட கேட்கலாம், ஆமாங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, எல்லாரும் அப்படி தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் எங்கெங்க கடமையை தான் செய்கிறோம், எங்கே அதுக்குள்ளே பலனை கிடைக்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ உடனே கிடைக்காதுங்க, லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் எப்போ எப்போ கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க. அந்தளவுக்கு நீங்கள் திறமையை மட்டும் வெளிப்படுத்துங்க, அது போதும். நம்ம உழைப்புக்கும் நம்மளுடைய நேர்மைக்கும் எப்பயுமே நம்ம உலகத்தில் கண்டிப்பாக ஒரு மதிப்பு இருக்குங்க. இப்போ நானே இவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் எனக்கே பாருங்கள், இது இந்த பிஸ்னஸ் செய்கிறதால இல்லை எனக்கு அந்தளவுக்கு லாபம் எதுவும் வரமாட்டேங்குதுன்னு சொல்லும் போது அப்போ எனக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டத்தில் தான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. என்ன பண்ணுறது, நானும் மனுஷி தானே. எனக்கும் ஒரு சில நேரம் எனக்கும் ஒரு விரக்தியில் அந்த மாதிரி தோணுதான், என்னடா இது இந்த ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்லாம் அந்த மாதிரி தோணும் தான் எனக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ இந்த ஒரு ஆர்டர் நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் ஆகும்போது இதில் ஒரு 200 கிடைக்கிறது. அந்த 10 ஆர்டரில் நமக்கு கண்டிப்பாக 2000 3000 நமக்கு டக்கு டக்குன்னு வர மாதிரி ஆகிடும். நம்ம கடவுள் நமக்கு வச்சு என்ன கணக்கு போட்டிருக்காருன்னே நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சாலே போதும். நம்மளை எப்படி மேன்மைப்படுத்தி நம்மளை ஒரு நல்வழி கொண்டு போகிறதுன்றது நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நான் இதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதுக்கான பலனை நம்ம அடையும் போது கண்டிப்பாக அது எல்லாமே நம்மளுக்கு மறந்துடுங்க. ஒரு பஞ்சு போல் நம்ம விட்டு அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிடும். என்ன இன்றைக்கி இவங்க ஒரே தத்துவமாக பேசுகிறாங்கன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த ஒயர் கூடையை பற்றி என்ன சொல்கிறோன்றதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்களும் நிறையா நம்ம அந்த ஒயர் கூடை பிஸ்னஸில் எப்படிலாம் சேல்ஸ் பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம வெளியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்றதெல்லாம் நீங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடிக்கடி ஒரு வீடியோலாம் அதனால தாங்க சொல்கிறேன். இந்த கலர் கூட பாருங்கள், இது பிங்க்கும் எல்லோவும் கலந்து போட்டிருக்காங்க. இந்த கலர் சூப்பராக இருக்குது. அந்த எல்லோ கலர் பூ எல்லோ கலர் பூ பளிச்சு பளிச்சு நல்லா அழகாக தெரியுதுங்க. அதனால் அந்த ஒரு கூடைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று பச்சை கலரில் ஒரு கூடை இருக்குது பாருங்கள், பச்சையும் எல்லோவும் கலந்த மாதிரி அந்த கூடையும் இந்த பிங்க்கும் எல்லோவும் கலந்த கூடை பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பூ மட்டும் டார்க்காக அப்படியே நிஜமாலும் அப்படி பார்க்குறதுக்கு கூட பளிச்சுன்னு அது மாடல் நல்லா தெரியுது. அது ஒரு மாடலாகவும் இந்த கூடைலாம் பாருங்கள், இந்த ரெட்டு மற்ற எல்லா கூடையும் பார்த்திங்கன்னா இது இந்த இது சாண்டல் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியுது. ரெட்டு பூ பளிச்சுன்னு வெளியில் வரலை, உள்ளாரே பூ அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கலரும் பாருங்கள், அந்த எல்லோ பூ அப்படி பளிச்சுன்னு சூரியகாந்தி பூ மாதிரி அப்படி பளிச்சுன்னு சாமந்தி பூ சொல்லுவாங்களா, செவ்வந்தி பூவா ஏதோ ஒரு பூ, ஆனால் அந்த மாதிரி பளிச்சு நல்லா அழகாக அந்த எல்லோ கலர் தெரியுது பாருங்கள். ஆனால் மற்ற கூடையில் போட்ட டிசைன் அந்த சைடில் போட்ட டிசைன் தான் நல்லா பளிச்சுன்னு தெரியுதே தவிர இந்த பூ டிசைன் எடுப்பாக தெரியல. அதனால் நம்ம இந்த எல்லோ கலர் எந்த கலராக இருந்தாலும் எல்லோ கலர் கலந்து போட்டால் கூட பார்க்க பளிச்சுன்னு சூப்பராக அந்த டிசைன் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த மாடலில் கூட பின்னணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லோ கலர் கலந்து போட்டு பாருங்கள். எந்த கலராக இருந்தாலும் கலர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் நான் கொஞ்சம் வெளியில் போகிறதுனால நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஒரு நாள் 2 நாள் கழித்து தான் நம்ம பார்த்து ரிப்ளை பண்ணுறோம். அதுக்குள்ளே சில பேர் ரிப்ளை இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் எந்த மெசேஜாக இருந்தாலும் யார் என்ன போட்டாலும் அதுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்த ஒயர் கூடைகள் எல்லாமே அப்படியே ஸ்டாக் அப்படியே நிறையா இருக்குது. இதை நம்ம நான் சொன்ன மாதிரி கேப் விடாமல் சேல்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ நான் 2 நாள் கேப் விட்டுட்டேன், அதனால் எனக்கு எதுவுமே சேல்ஸ் ஆகலை. வீடு ஃபுல்லாக இப்போ ஒயர் கூடை நிறையா இருக்குது. வெளியே போனதுனால நான் வேலையாக போனாலும் அங்கங்கே போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கடை 2 கடை 4 கடை பிடிக்கிற மாதிரி
நான் சொன்ன மாதிரி உலகம் பெருசு இல்லையா, அதனால் வந்து இந்த ஊரை விட்டு நான் வெளியூருக்கு போனாலும் அந்த ஊரில் 4 கடையில் வந்து நான் நம்மளுடைய ஒயர்கூடை பிஸ்னஸை பற்றி சொல்லி 4 கடையாக 2 கடையாவது நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்தால் தான் நம்ம வந்து அடுத்து அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி அனுப்பி அந்த கடைக்கு வந்து ஒயர்கூடையெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அனுப்புகிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கின்னு தான் இருக்கிறேன். வெளியில் போனாலும் நம்ம ஒயர்கூடை பிஸ்னஸ் வேலையாக தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆக வந்து நம்ம ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்பட முடியல. அதனால் ஒரு சில பேர் வந்து நம்ம கூட வந்து நம்ம சப்போர்ட்டாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ரோட்டோர பூக்கடையில் போயிட்டு ஒரு அக்காவும் அவங்களுடைய பொண்ணும் வந்து பூக்கடை வச்சுருந்தாங்க. அவங்க இப்போ புதுசாக தான் வச்சுருக்காங்க. நான் போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு, பூ மட்டும் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் அது சேல்ஸ் ஆகாது, இது இல்லைனா அது, அது இல்லைனா இதுன்ற மாரி ஒயர் கூடயே ஒரு 4 கூட வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுங்க அக்கா, உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும். உங்களுக்கு என்ன ரேட்டோ அதை எடுத்துக்கிட்டு எனக்கு வாங்கின ரேட்டை கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து இந்த பிஸ்னஸ் நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய நம்பர் கொடுத்துட்டு வந்தால் அவங்களும் நம்பர் வாங்கியிருக்காங்க. நம்மளை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, கூட வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு கடையை நம்ம பிடிச்சிருக்கோம் புதுசாக. இது எனக்கு மட்டும் உள்ள ஒரு இது இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒயர் கூட பின்னுறீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இப்போ எனக்கு மட்டுமே நான் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் யோசித்து சொல்கிறது இல்லை. நம்மள மாதிரி ஒயர் கூட பின்னுறவங்க எத்தனையோ பேர் இந்த ஊரில் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்குன்னு தான் நான் வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, நான் கடலூர் சைடு போயிட்டு அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு சைடு உள்ள நிறையா கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயர் கூடையை பற்றி சொல்லியிருக்கிறோம். எல்லோரும் அதில் கூட ஒரு அக்கா சொன்னாங்க, ஒயர் கூடையா அதெல்லாம் அந்த காலந்தாம்மா, இப்போல்லாம் யாரும்மா ஒயர் கூடை யூஸ் பண்ணுறா, யாரும்மா ஒயர் கூடை வாங்குறாங்க அப்படின்னு என்கிட்டே சொன்னாங்க. இல்லைக்கா, இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஃபேமஸாக வந்து இப்போ நம்ம ஒயர் கூடை தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அதனால் நீங்களும் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நான் சொல்கிற அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும்க்கா, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நீங்கள் கொடுத்துட்டு போம்மா, நம்பர் கொடுத்துட்டு போ, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் ஒரு 10-15 கடைக்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். எப்படியும் ஒரு 2 கடையாவது நாளைக்கு வந்து நமக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு வந்து நிறையா வந்து கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதனால் வந்து நம்ம மனசு வந்து தோல்வி அடையக்கூடாது. மனசு வந்து கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை இதோட விட்டுறவும் கூடாது. நம்ம ஒவ்வொரு படி மேலே போக போக நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் போய் நம்ம ஒரு சாதனையை படைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்துட்டேங்க. நம்ம வந்து இப்போ ஒரு கடையில் போய் கேட்கும்போது, ஐயோ நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, அசிங்கமாக நினைப்பாங்களே, இதில் என்னங்க இருக்குது, நம்ம ஒரு தொழில் தான் பார்க்குறோம், உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், இதில் என்ன நம்ம அசிங்கப்பட வேண்டியது இருக்குது, போய் கேட்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன் தானே, கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் போய் கேட்டோம். அவங்களும் ஒரு சில பேர் வந்து ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நம்ம லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கடைக்கிட்ட நம்ம இந்த ஒயர் கூடை வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் ஒயர் கூடை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு இன்கம் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளால் ஒரு இன்கம் வந்துன்னு தான் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.